ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 3 வாரமாக ஒரு பெஸ்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் ஒரு சேஃப் போர்ட்ஃபோலியோவும் ஒரு மீடியம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவும் பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோவில் ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் போர்ட்ஃபோலியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இல்லை இந்த சேனலில் வர வியூஸ் எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைனான்ஷியல் அட்வைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ தான். இதை பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் இந்த போர்ட்ஃபோலியோவில் என்னென்னலாம் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. சேஃபான போர்ட்ஃபோலியோ மீடியம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அந்த வீடியோ தான் பார்க்கணும்னா மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவில் இந்த 2 கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று டெக்னாலஜி கம்பெனிஸில், இன்னொன்று ஃபியூச்சர் இன்னோவேஷன்ஸ் இருக்கிற கம்பெனிஸ். ஏன்னா இந்த 2 கேட்டகரிஸில் இருக்கிற கம்பெனிஸ் தான் உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக க்ரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனிஸ்லேருந்து டிவிடெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. க்ரோத்தை நோக்கி தான் ஃபாஸ்ட்டாக போவாங்க. அதே சமயத்தில் இந்த கம்பெனி பற்றி ஏதாச்சும் சின்னதாக நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிற கம்பெனிஸை சூஸ் பண்ணணும். நான் முந்தைய வீடியோவில் சொன்னது தான், ஒரு ஸ்டாக்காக சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. அதனால தான் நான் ETF ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ETF பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு ETFல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக ஒரு ETF வாங்கும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸை வாங்குற மாதிரி. ஸோ ஏதாச்சும் ஒரு கம்பெனி கீழே போனாலும் இன்னொரு கம்பெனி அதை காம்பன்சேட் பண்ணி நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. இந்த செலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்சனல் ஒப்பீனியன் தான், ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த ETFஸ்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு நான் சில க்ரைட்டீரியாஸ்லாம் பார்த்தேன். முதல் க்ரைட்டீரியா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். இந்த ETFோட லாஸ்ட் 5 and 10 இயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணேன். லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு ஆனுவல் ரிட்டர்னாக அட்லீஸ்ட் 20% கொடுத்துருக்கிற மாதிரி ETFஸை கம்பேர் பண்ணேன். இந்த ETFோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸும் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு கம்பேரிசனுக்கு நான் ரிசர்ச் பண்ணேன். அடுத்த க்ரைட்டீரியா ஃபண்ட் மேனேஜர்ஸ். இது ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா. ஏன்னா நம்ம ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது நம்மளோட ETF மேனேஜ் பண்ணுற கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனியாக இருக்கணும். அவங்க ரொம்ப நாள் இந்த பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். தமிழ் படத்தில் வர மாதிரி சிட் ஃபண்டில் காசு போட்டு பணத்தை ஏமாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த கேட்டகரி லிக்விடிட்டி. இந்த க்ரைட்டீரியாவும் கொஞ்சம் முக்கியம்தான். ஏன்னா நம்ம ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ETF எப்போ வேணாலும் வாங்கவும் முடியும், எப்போ வேணாலும் விற்கவும் முடியும். அதுக்கு இந்த லிக்விடிட்டி வேல்யூவை நம்ம செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாக் இன் பீரியட் மாதிரிலாம் மாட்டிக்கூடாது. அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது நம்ம இந்த ETF மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபீஸ். இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த ETFலாம் எந்த ப்ரோக்கரேஜ் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கமிஷன்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நான் ராபின்ஹுட்டில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும் மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். என்னோட ரெஃபரல் லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டாக் கிடைக்கும். வீபுல்ன்ட்டு இன்னொரு இன்வெஸ்டிங் ஆப்பும் இருக்குது. அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி $100 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஃப்ரீ ஸ்டாக் கிடைக்கும். அதோட ரெஃபரல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ என்னென்ன ETFலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். US ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ETFs இருக்குது. அதுக்காக எல்லா ETFஸும் நான் ஸ்டடி பண்ணல. ஏதோ என்னோட ரிசர்ச்சில் நான் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ETFல பெட்டர்னு நினச்சிங்கன்னா வீடியோ கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ETFs பார்க்க போகிறோம். முதல் கேட்டகரி டெக்னாலஜி ETF. இந்த கேட்டகரியில் நான் பெஸ்ட் ETFன்னு நினைக்கிறது VGT. இதை மேனேஜ் பண்ணுறது வேன்கார்ட் தான். இந்த ETF US இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும். இந்த ETFல ஸ்மால் கேப், மிட் சைஸ், லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. இந்த ஒரு ETFல டோட்டலாக 331 கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இந்த ஒரு ETF நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், NVIDIA, விசா, மாஸ்டர் கார்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. நம்ம ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் இப்போ ரைட்டில் பார்க்குறீங்களே அந்த பர்சன்டேஜ் படி வேன்கார்டு நம்மளோட $100 ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆப்பிளுக்கு 20.26%ஆகவும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு 16.42%ஆகவும் பிரித்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேன்கார்டு ஒரு சின்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த ETFோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.10%. அதாவது எவ்ரி $10,000க்கு எவ்ரி இயர் நம்ம $10 ஃபீஸாக கட்டணும். இந்த ETFோட ஆவரேஜ் ஸ்ப்ரெட், அதாவது பிட்டுக்கும் ஆஸ்க்குக்கும் நடுவில் இருக்க கேப் 0.02% தான். இந்த மெட்ரிக் எதுக்குன்னா இந்த ஸ்ப்ரெட் வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ
அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சீக்கிரமாக இந்த ETF வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இந்த ETFோட 1 year ரிட்டர்ன் பார்த்தா 43.48% ஆகும். 5 years ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தா 29.07% ஆகும். 10 years ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தா 20.46% ஆகும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான். இது வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஒரு வருஷம் 20% கொடுத்துருப்பாங்க, இன்னொரு வருஷம் 30% கொடுத்துருப்பாங்க, இல்லை இன்னொரு வருஷம் -20% கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ETF பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்னாக லாஸ்ட் 10 yearsல 20.46% கொடுத்துருக்காங்க. இந்த ETF 2004 ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களோட ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தா 13.17% இருக்காங்க. இந்த ETF என்னதான் ஒரு ஹை க்ரோத் ETF இருந்தாலும் இவங்க டிவிடெண்டாக 0.72% தராங்க. நம்ம போன வீடியோவில் ஒரு சின்ன கேல்குலேஷன் பார்த்தோம். ஒரு $10,000 ஒரு 10 yearsக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ எவ்வளோ இருந்திருக்குன்ட்டு. அந்த கேல்குலேஷனை இந்த ETFக்கு போட்டால் நம்ம ஜூன் 2011 இந்த ETFல நம்ம ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது இப்போ ஜூன் 2021 அது கிட்டத்தட்ட $66,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது 6 times இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ்க்கு நம்ம டெய்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஷார்ட் டேர்மில் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி ட்ரேடிங் எதுவும் பண்ணியிருக்க தேவையில்லை. ஆனால் அப்பப்போலாம் ஒரு மார்க்கெட் மார்க்கெட் கரெக்ஷன்லாம் வரும்போது நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லே நம்மளோட $10,000 February 2020 அது கிட்டத்தட்ட $48,000 தான் போயிருந்துச்சு. ஆனால் அடுத்த 3 வாரத்திலே அது $33,000 கீழே வந்துச்சு. அந்த நேரத்துலலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் லாங் டேர்மில் அந்த கரெக்ஷன்லாம் இரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ETF பற்றி கடைசியாக ஒரு விஷயம், இதை மேனேஜ் பண்ணுறது Vanguard தான். இவங்க இந்த பிஸ்னஸில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. இந்த ETF 2004 இருக்குது. நான் வந்து தைரியமாக இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து QQQJ. இதை மேனேஜ் பண்ணுறது Invescoன்ற கம்பெனி. இந்த ETF NASDAQ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 100 இண்டெக்ஸை ட்ராக் பண்ணணும். அதாவது NASDAQல இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ் இல்லாமல் அடுத்த 100 கம்பெனிஸை இந்த இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணணும். இந்த ETF இந்த இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ இந்த ETF அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும். இங்கே கவனிக்க வேண்டியது QQQன்ட்டு இன்னொரு ETFும் இருக்குது. அதை மேனேஜ் பண்ணுறதும் Invesco தான். அதை நான் இந்த போர்ட்ஃபோலியோ சேர்க்கலை. நான் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம பார்த்த VGTயும் QQQவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதை சேர்க்காமல் QQQJவை இந்த போர்ட்ஃபோலியோவில் நான் சேர்த்துருக்கேன். இந்த ETFல டோட்டலாக 99 கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த ETFல இருக்கிற டாப் 10 ஹோல்டிங்ஸ். CrowdStrike, Roku, Trade Desk, Fortniteலாம் சில இந்த ETFல இருக்கிற மேஜர் கம்பெனிஸ். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இந்த ETFல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஷேரை வந்து அங்கே ரைட்டில் இருக்க பர்சன்டேஜ் பண்ணி Invesco இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. Invesco இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீயாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.15% கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எவ்ரி $10,000க்கு எவ்ரி இயர் நம்ம $15 மேனேஜ்மெண்ட் ஃபீயாக இந்த ETFக்கு நம்ம கட்டணும். இந்த ETFோட ஆவரேஜ் ஸ்ப்ரெட் அதாவது பிட்டுக்கும் ஆஸ்க்குக்கும் இருக்கிற கேப் வந்து 0.05%. இந்த ETF அக்டோபர் 2020 தான் ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் 21.78% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்த ETF ரீசெண்டாக ஆரம்பித்தாலும் இந்த Invesco கம்பெனியோட QQQ ETF 1999 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி கொஞ்சம் டிபெண்டபிளான கம்பெனி தான். இந்த ETF இப்போதைக்கு டிவிடெண்ட்ஸ்லாம் எதுவும் தரல. நம்ம முன்னாடி பார்த்த $10,000 எக்ஸாம்பிள் இந்த ETFக்கு கம்பேர் பண்ணால் அந்த $10,000 அக்டோபர் 2020 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது இப்போ ஜூன் 2021க்கு கிட்டத்தட்ட 12,246 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவில் கடைசி ETF சூஸ் பண்ணுறதுக்கு நான் நிறையா ETF கன்சிடர் பண்ணேன். SCHE, Schwab US லார்ஜ் கேப், iShares மொமெண்டம் ETF, MTUM, SKYY, SLYG ஸ்பைடர் ஸ்மால் கேப், VONG, Vanguard Russell 10,000 growth ETF. ஆனால் கடைசியாக ARK இன்வெஸ்டோட ARK இன்னோவேஷன்ஸ் ARKKவை சூஸ் பண்ணேன். இந்த ARK ETF பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்டிவ் ETF. அதாவது இந்த ETFல ஒரு ப்ரைவேட் ஃபர்ம் வந்து ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லி ஸ்டாக் மாதிரி வாங்குறது விற்கிறதுலாம் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸை இந்த ETF ட்ராக் பண்ணாது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ETFோட அப்ஜெக்டிவ். பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிற கம்பெனிஸ் இல்லை ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்றது தான் இவங்களோட கோல். இதுதான் இந்த ETFோட டாப் 10 ஹோல்டிங்ஸ். டெஸ்லா, டெலடாக், ரோக்கு, ஸ்கொயர், ஷாப்பிஃபைலாம் சில மேஜர் கம்பெனிஸாக இருக்காங்க. அகைன் நம்ம இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஸ்லாக்கு 10.53% ஆகும், டெலடாக்கு 6.26% ஆகும், ரோக்குக்கு 5% மாதிரிலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து ARK இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ARK இன்வெஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக 0.70% கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து எவ்ரி $10,000க்கு நம்ம எவ்ரி இயர் $70 கொடுக்குற மாதிரி. இது ரொம்பவே அதிகம். ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த மார்க்கெட்லேயே வந்து 0.55% தான். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதனால் வர எஃபெக்ட்ஸை பற்றி நாம் தனி வீடியோவாகவே பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.
நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இவ்வளோ அதிகமான ஃபீஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் இவங்க கொடுத்து தான் ஆகணும். பார்க்கலாம் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இவங்க லாஸ்ட் 1 இயரில் 121% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 இயர் ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தா 46.93% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டு 2014 தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னும் 10 இயர்ஸ் முடியல. அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தா 33.92% ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்னை கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான். பார்க்கலாம் ஃபியூச்சர்லையும் இந்த ETF எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ட்டு. இந்த ETFோட ஆவரேஜ் ஸ்ப்ரெட்னு பார்த்தாலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0.02%. இந்த ETF வந்து 1.69% டிவிடெண்ட் ஈல்டாகவும் தராங்க. குயிக்காக நம்மளோட $10,000 எக்ஸாம்பிளை பார்த்தா நவம்பர் 2014 $10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது இப்போது ஜூன் 2021 அது $59,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் பர்சனலாக இந்த ETFல ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆர்டரில் இருந்துச்சுன்னா நான் ஒரு 2 ETF சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து iBuy, இன்னொன்று வந்து SKYY. இது ரெண்டுமே வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய ETFs தான். நான் ஆர்க் இன்வெஸ்ட் மாதிரியே ஹை ஃபீஸும் வாங்குவாங்க. இந்த ETFோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 0.65% இருக்குது. ஒரு போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஹை ஃபீஸ் இருக்கிற ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோவா நல்லதில்லை. நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸே ஃபீஸாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்த ETFலாம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணணும்னு குவிக்காக பார்த்துடலாம். என்னோட பர்சனல் அலோகேஷன் இப்படி தான் இருக்கும். VGTக்கு 50% ஆகும், QQQJக்கு 25% ஆகும், ஆர்க்குக்கு 20% ஆகும், 5% கேஷாக வச்சுப்பேன். இப்போ 20ஸ்லையோ ஏர்லி 30ஸ்லையோ இருந்தீங்கன்னா இது செட் ஆகும். ஆனால் லேட் 30ஸ்லையோ இல்லை அதுக்கும் மேலே இருந்தீங்கன்னா இந்த ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவை அவாய்ட் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். ஒரு சேஃபோ இல்லை மீடியம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ கன்சிடர் பண்ணுறது பெட்டர். ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார்னா VGT 70% ஆகும், QQQJ 15% ஆகும், ஆர்க் 10% ஆகும், கேஷ் 5% வச்சுக்கிறதுக்கு பெட்டர். இந்த கேஷ் 5% எதுக்குன்னா மார்க்கெட் கிராஷ்லாம் எப்பயாச்சும் நடக்கும்போது அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த 5% கேஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கடைசி அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிளும் சூஸ் பண்ணியாச்சு, பர்சன்டேஜ் அலோகேஷன் டிசைட் பண்ணியாச்சு. அடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியது தான். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு $100 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் $50 வந்து VGTலையும், $25 QQQJலையும், $20 ஆர்க்லையும், $5 கேஷாகவும் வச்சுக்கோங்க. இதை எவ்ரி மந்த் கன்சிஸ்டண்ட்டாக மறக்காமல் செய்யணும். அந்த $100 per month ஒரு $200, $500, $1000 இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த போர்ட்ஃபோலியோவை எப்படியாச்சும் $100,000 கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு $100,000 கொண்டு வர தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்த $100,000 ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆயிரும். இந்த போர்ட்ஃபோலியோ ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவாக இருக்கனால இந்த ETFலாம் நம்ம எவ்ரி 3 years ரீஎவாலுவேட் பண்ணணும். முக்கியமாக ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்னமும் அவங்க ஹை ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா நம்ம பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் வர விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.